Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. Today I am going to teach about how to use the be verbs in a sentence. Okay? அதாவது பிள்ளைகள் நாங்கள் pronoun படிச்சிருக்கிறோம், be verb படிச்சிருக்கிறோம். சரியா? இந்த வீடியோ be verbs என்ற தொடர்ச்சி part 2. சரியா? ஓகே. Part 2 அன்றைக்குல நான் என்னத்தை சொல்ல போறேன்னா ஒரு ப்ரோனவுனையும் be verbையும் எப்படி வாக்கியத்தை தொடர்பு படுத்துறது. சரியா? ஓகே, வடிவம் பாருங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு என்னுடைய நோக்கம் நீங்கள் சிம்பிளா இலகுவான முறையில கிராமர் மிஸ்டேக் இல்லாம ஒரு வாக்கியத்தை எழுத வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். சரியா? அப்ப இந்த ஆரம்ப நிலையில இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு மிகவும் இது பிரயோசனமாக இருக்கும். வடிவம் கவனிச்சு படியுங்க. ரைட், இப்ப வாங்க. be verb, pronoun and be verbs இது ரெண்டும் படிப்பிச்சுட்டேன். இனி நான் இதை பற்றி கதைக்க மாட்டேன். சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் ஓகே, கிளியர் ஆயிட்டுது. ரைட், இப்ப நான் வாக்கியத்துல எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றி பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க. நிகழ்காலத்துல ஒரு பாசிட்டிவ், அதாவது நேர் வடிவத்துல ஒரு சென்டென்ஸ் எழுத வேண்டுமாக இருந்தால் ஒரு ப்ரோனவுனையும் be verbையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். இப்ப பாருங்க, I am. சரியா? I am. இது ஒரு சென்டென்ஸ். I am. ஐயும் ஆமையும் ஐயுக்கு am என்று தெரியும். ரைட், I am. நான் இருக்கிறேன். அதே மாதிரி வீக்குரிய be verb are சேர்த்து we are. நாங்கள் இருக்கிறோம். தேக்குரிய be verb are they are. அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நீங்க பக்கம் பக்கமா பார்த்து நாங்கள் எப்படி இந்த ப்ரோனவுனோட be verb சேர்த்து இருக்கிறோம் என்று தெரியுது உங்களுக்கு. இது என்ன காலத்துக்கு? நிகழ்காலத்துல. சரியா? நிகழ்காலத்துல என்ன? நேர் வடிவம், பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இப்படி நீங்கள் ப்ரோனவுனையும் பார்த்து be verbையும் பார்த்து அப்படியே சென்டென்ஸை பாருங்க. சரியா? ஓகே, அடுத்து என்னடா, இப்ப நிகழ்காலத்துல எதிர்மறை வடிவம், நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும் என்றதை பார்ப்போம். இப்ப ஐக்கு ஆம் என்று தெரியும் நிகழ்காலத்துக்கு. சரியா? நிகழ்காலம் வடிவம் டென்ஸ் தான் முக்கியம். டென்ஸை ஐடென்டிஃபை பண்றதால் சிறப்பு. சரியா? என்னன்னு சொன்னா நிகழ்காலத்துல ஐ ஆம் ஐயையும் ஆமையும் சேர்த்து நாங்கள் அதை எதிர்மறை வடிவமாக மாற்றுவதற்கு நொட்டை சேர்க்கிறோம். ஐ ஆம் நாட். நான் இல்லை. சரியா? நான் இருக்கவில்லை. நான் இல்லை. சரியா? ஓகே, இப்ப பாருங்க. இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தை மட்டும் சொல்லித்தாரேன். வாக்கியத்தின் ஆரம்ப நிலை மட்டும்தான் சொல்லித்தரோம். வடிவம் கவனிங்க. சரியா? இங்க நாங்க ஒப்ஜெக்ட் என சேர்க்கவில்லை. பாருங்க, ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஒப்ஜெக்ட் சேர்த்திருக்கணும் இல்லை, இங்க ஒப்ஜெக்ட் சேர்க்கவில்லை. அப்ப ஒப்ஜெக்ட் சேர்க்க அது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ற பகுதியில நாங்க பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு இந்த வாக்கியத்தின் ஆரம்ப நிலையை சொல்லித்தார் எப்படி கட்டமைக்கிறது. ஐ ஆம் a doctor என்று முடிக்கும். நான் ஒரு வைத்தியராக இருக்கிறேன் என்று சொல்றது. இப்ப நான் அந்த ஒப்ஜெக்ட் கதை அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டையும் be verbையும், சப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் be verbையும் எப்படி லிங்க் பண்றது என்றதை மட்டும்தான் இந்த லெசன்ல சொல்றேன். சரியா? ஓகே, கிளியரா இருக்கும். இப்ப இதுல அப்ப எதிர்மறை வடிவங்களாக இருந்தால் நாங்கள் பாருங்க ப்ரோனவுனையும் be verbையும் சேர்த்து அந்த be verb கூட நொட்டை பாவிக்கிறோம். இப்படி நொட்டை பயன்படுத்துவதன் மூலமாக நேர் வாக்கியங்களை எதிர்மறை வாக்கியங்களாக மாற்றுகிறோம். அப்ப நிகழ்காலத்துல ஐ ஆம் நாட், நான் இருக்கவில்லை, நான் இல்லை. ரைட், இப்ப பாருங்க, இப்படியே தெரியும். we are not
Yes, we are not students. நாங்கள் மாணவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லலாம். இப்ப நாங்கள் அதன் ஒப்ஜெக்டை பற்றி கதைக்கவே இல்லை நான், சரியா? இப்ப இதை மட்டும்தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் பீவப்பையும் எப்படி நாங்க பயன்படுத்துறது மட்டும்தான் கதைக்கிறோம். ரைட். இப்ப we are not நாங்கள் இல்லை, they are not அவர்கள் இல்லை, you are not நீங்கள் இல்லை, he is not அவன் இல்லை, she is not அவள் இருக்கவில்லை, it is not அது இல்லை, சரியா? ஓகே. நிகழ்காலத்துல எதிர்மறை வடிவம். நிகழ்காலத்துல நேர் பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, சரியா? பாசிட்டிவ் கொஸ்டினா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ப்ரோனவுன் இருக்குது, பி வெர்ப் இருக்குது. அப்ப கொஸ்டினா மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த பி வெர்பை தூக்கி இப்படியே முன்னுக்கு போடுவோம், சரியா? பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ல தொடங்கணும் வாக்கியம் எழுதைக்கு, அதனால சரியா இப்படியே முன்னுக்கு போட்டால் அது வினாவாக மாறும். அப்ப ஐயாம என்ன மாத்தணும் வினாவாக மாற்றுறதுக்கு? ஆமை நான் இருக்கிறேனா, வியா ஆவி நாங்கள் இருக்கிறோமா, தேயா ஆதி அவர்கள் இருக்கிறார்களா, யூவா ஆ யூ நீங்கள் இருக்கிறீர்களா, he is he அவன் இருக்கிறானா, she is she அவள் இருக்கிறாளா, it is it அது இருக்கிறதா. ஓகே, இது நேர் வினா வடிவம். அப்ப எதிர்மறை வினாக்களை எப்படி அமைப்பது பாருங்க. எதிர்மறை வினான்னு சொன்னால் அதே மாதிரி தான் பாருங்க. நாங்கள் நேர் வினாவுக்கு am I என்று மாற்றினாங்க. அதோட இப்ப பாருங்க, am I not நான் இருக்கவில்லையா, we are we not நாங்கள் இருக்கவில்லையா. இது எதிர் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம், எதிர்மறை வினா வடிவம், சரியா? are they not அவர்கள் இருக்கவில்லையா, are you not நீங்கள் இருக்கவில்லையா, is he not அவன் இருக்கவில்லையா, is she not அவள் இருக்கவில்லையா, is it not அது இருக்கவில்லையா. ரைட். இது நான் தந்திருக்கிறேன் உங்களுக்கு, இது திருப்பி சொல்லலாது, இதை பாருங்க இப்ப, சரியா? ஓகே, ரைட். இப்ப அடுத்தபடியா இப்ப நாம் நாங்கள் நிகழ்காலத்துல பார்த்தாங்க. இப்ப இறந்த காலமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னென்ன இருக்கு, அதுக்குரிய இறந்த கால verbs என்னென்னு ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன். இப்ப பாருங்க எப்படி லிங்க் பண்றோம்னு பாருங்க. இப்ப அது பாசிட்டிவ் ஃபார்ம், I was நான் இருந்தேன், we were நாங்கள் இருந்தோம், they were அவர்கள் இருந்தார்கள், you were நீங்கள் இருந்தீர்கள், he was அவன் இருந்தான், she was அவள் இருந்தாள், it was அது இருந்தது, சரியா? சப்ஜெக்டையும் verb-ஐயும் சேர்த்து அப்படியே பயன்படுத்தினா ஓகே, ரைட். இப்ப பாருங்க, நெகட்டிவ் ஃபார்ம், இறந்த காலத்துல நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி நாங்கள் எதிர்மறை வடிவத்தை எப்படி ஆக்குறது, சரியா? இது உங்களுக்கு சிம்பிள். இப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், அதால நான் இனி இதை பற்றி கதைக்க மாட்டேன். ரைட். இப்ப பாருங்க, ஐயும் was I was not நான் இருந்ததில்லை அல்லது நான் இருக்கவில்லை, பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா சரி. we are not நாங்கள் இருந்ததில்லை, they are not they were not sorry இங்க we were not மாறி சொல்லிட்டேன், we were not நாங்கள் இருந்ததில்லை, they were not அவர்கள் இருந்ததில்லை, you were not நீங்கள் இருந்ததில்லை, he was not அவன் இருந்ததில்லை, she was not அவள் இருந்ததில்லை, it was not அது இருந்ததில்லை, சரியா? ஓகே, பாருங்க சிம்பிள் விடயம்தான். அந்த மாதிரி அதே மாதிரி இறந்த காலத்துல நேர்வினா வடிவங்களை எப்படி அமைப்பது? சிம்பிள். அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ பி வெர்பை தூக்கி இப்படியே முன்னுக்கு போடுவீங்க, ரைட்? ஓகே. அப்ப வாஷ் ஐ நான் இருந்தேனா, were we நாங்கள் இருந்தோமா, were they அவர்கள் இருந்தார்களா, were you நீங்கள் இருந்தீர்களா, was he அவன் இருந்தானா, was she அவள் இருந்தாளா, was it அது இருந்ததா, சரியா? இப்ப was he a doctor அவன் வைத்தியராக இருந்தானா என்று கேட்போம், சரியா? அப்ப நான் ஆப்ஜெக்ட் பற்றி இப்ப கதைக்கல. இந்த விடயம் பேசிக்கான இந்த நாலேஜை நீங்கள்
எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். ரைட், இப்ப பாரு. ஓகே, இறந்த காலத்துல நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைப்பது? சரியா? ஓகே, இது ஓகே. இப்ப பாருங்க, வாஷ் ஐ நாட், நான் இருந்ததில்லையா? வாஷ் ஐ நாட் ஸ்டூடெண்ட், நான் மாணவராக இருந்ததில்லையா என்று சொல்ல போறோம். ரைட், ஆகவே இந்த பேசிக் ஃபார்மை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப were we not, நாங்கள் இருந்ததில்லையா? were they not, அவர்கள் இருந்ததில்லையா? were you not, நீங்கள் இருந்ததில்லையா? was he not, அவன் இருந்ததில்லையா? was she not, அவள் இருந்ததில்லையா? was it not, அது இருந்ததில்லையா? ஓகே, இப்ப பாருங்க, எதிர்காலமாக இருந்தால், சரி, எதிர்காலமாக இருந்தால் நாங்கள் எப்படி அந்த verb-ஐ நாங்கள் வாக்கியத்தில் தொடர்புபடுத்துவது? சரியா? இப்ப பாருங்க, எதிர்கால verb will be. ஓகே, இப்ப I will be, நான் இருப்பேன். we will be, நாங்கள் இருப்போம். they will be, அவர்கள் இருப்பார்கள். you will be, நீங்கள் இருப்பீர்கள். he will be, அவன் இருப்பான். she will be, அவள் இருப்பாள். it will be, அது இருக்கும். சரியா? ஓகே, நம்ம எதிர்காலத்துல நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி இருக்கும். சரியா? will not be என்று நாங்க சேர்க்க வேண்டும். இதுல பாருங்க, இதுல ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது. will not be, அப்ப எப்படி வரப்போகுது? I will not be, I will not be a student, நான் மாணவனாக இருக்க மாட்டேன். சரி, ஓகே, அது வேண்டாம். இப்ப நீங்க இத பாருங்க. ரைட், I will not be, நான் இருக்க மாட்டேன். we will not be, நாங்கள் இருக்க மாட்டோம். they will not be, அவர்கள் இருக்க மாட்டார்கள். you will not be, நீங்கள் இருக்க மாட்டீர்கள். he will not be, அவன் இருக்க மாட்டான். she will not be, அவள் இருக்க மாட்டாள். it will not be, அது இருக்காது. ரைட், ஓகே. ஓகே, இப்ப ஃபியூச்சர் டென்ஸ், அதுல பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி இருக்கும்? நேர் வினா வடிவம் எப்படி இருக்கும்? பாருங்க, will இங்கால வர போது, சப்ஜெக்ட் நடுவில் இருக்க போது, be அங்க. will I be, நான் இருப்பேனா? will we be, நாங்கள் இருப்போமா? will they be, அவர்கள் இருப்பார்களா? will you be, நீங்கள் இருப்பீர்களா? will he be, அவன் இருப்பானா? will she be, அவள் இருப்பாளா? will it be, அது இருக்குமா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, நெகட்டிவ் கொஸ்டின் ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்மறை வினா வடிவம் எப்படி இருக்கும்? ஓகே, பாருங்க, அதே மாதிரி தான் வில்லோட நீங்க நோட்ட போடணும். will not be, அது எப்படி மாற போகுதுன்னு பாருங்க. will முன்னுக்கு இருக்கும், சப்ஜெக்ட் நோட் இருக்கும், be. will I not be, சரியா? will I not be. இதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன் அடுத்தடுத்த வீடியோல. அதாவது இப்ப நாங்கள் பாசிட்டிவ், இப்ப பாருங்க, பாசிட்டிவாக இருக்கும் போது எப்படி will I be என்று தான், will I be. இப்ப இந்த I will not be என்றது தானே, இந்த I will not, நாங்கள் will not சேர்த்து I want என்று பார்ப்போம். அந்தபடியே பார்ப்பேன், நம்மளுடைய விளங்கப்படுத்தும். I want, அந்த will not-ஐ நாங்கள் சுருக்கமாக want, WONT, I want be என்று சொல்லுவோம். அப்ப அப்படி விரைக்குள்ள இங்க பாருங்க, question formula அப்படி வரும். இந்த will நோட்டும் want என்று விரைக்குள்ள இதுவும் சேர்ந்து இங்க வந்துடும், want I be என்று வரும். ஆனா நாங்கள் இங்க தனித்தனியா பார்க்கிறோடியா இப்படி வருது. சரியா? வடிவா பார்க்கணும். will I not be, நான் இருக்க மாட்டேனா? will we not be, நாங்கள் இருக்க மாட்டோமா? will they not be, அவர்கள் இருக்க மாட்டார்களா? will you not be, நீங்கள் இருக்க மாட்டீர்களா? will he not be, அவன் இருக்க மாட்டானா? will she not be, அவள் இருக்க மாட்டாளா? will it not be, அது இருக்காதா? ரைட், கிளியர். நல்ல எல்லாம் நல்ல ஸ்ட்ரக்சரா நான் உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மா பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது இந்த வாக்கிய அமைப்பில சப்ஜெக்ட், verb, அதை எப்படி நாங்கள் லிங்க் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்டா கொண்டு வர போறோம் என்றதுக்கான ஒரு அடித்தளமா தான் இந்த வீடியோ இருக்குது. சரியோ? வடிவா பேசிக்கான விடயத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் இந்த வீடியோல முக்கியமான விடயம். பிள்ளைகள் வடிவா படியுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் சில வேளை verb-ஓட தொடர்பட்ட விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கும். இல்லாவிட அடுத்த கண்டென்ட்டுக்கு போய்விடுவேன், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ற விடயத்துக்கு வந்துடுவேன். இதுல நல்ல கிளியர் ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் and subscribe, like and share my channel.
See you. Bye bye. Take care.